ஒரு வருஷத்துல எத்தனை மணி நேரம் இருக்கு, அந்த அவ்வளவு மணி நேரத்துல 1 மணி நேரம் தான் அவர் மைக்ல பேசிட்டு. அது மக்களுக்காக பேசினாருன்னா அது கொஞ்சம் தான் பேசு. எல்லாருக்கும் பிடித்தமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர்ங்கிற ஒரு இடத்துல கொஞ்சம் பேசினார். அவர் பேசுனது எங்கன்னா பரந்தூர்ல பேசினாரு, விக்கிரவாண்டியில பேசினார். விக்கிரவாண்டியில பேசினது கூட மக்களுக்காக பேசல. அவர் எங்க மக்களுக்காக பேசினாருன்னா பரந்தூர்ல மட்டும்தான் பேசினாரு. அதுவும் 12 நிமிஷம் தான் பேசு. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல மக்களுக்காக நீங்க பேசின பேச்சு வெறும் 12 நிமிஷம் தான். அதுவே ராங் ப்ரோ. கேப்டன் வந்து மிகப்பெரிய ஆளுமைகள் திரு கலைஞர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதும் இறங்கி அடிச்சார். இவர் வந்து இன்னும் ரூட் லெவல் போகணும், ரூட் லெவல் ரீச் ஆகணும். ஏன்னா மக்கள் வந்து கண்மூடித்தனமெல்லாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த 18+ வேணா வந்து ஓட்டு போடுவாங்களே தவிர 30+ மேல உள்ளவங்க ஓட்டு போடுவாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க். விஜய் சாருக்கு வந்து கரிஷ்மா 1%, 99% வந்து உங்களுக்கு வந்து மைனஸா தான் இருக்கு. பட் உதயநிதி சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஓரளவு கரிஷ்மா இருந்தாலும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் பேக்கப்ல வந்து சில பிளஸஸ் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கட்டமைப்பு வரல. பட் உதயநிதி அவர்களுக்கு கட்டமைப்பு எல்லாமே இருக்கு. பேஸ்மெண்ட்ல இருந்து ரூட் லெவல்ல இருந்து எல்லாமே இருக்கு. பிளஸ் எல்லாமே இருக்கு, இதுவும் இருக்கு. இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு தொகுதிக்கு 10 கோடி இல்ல 20 கோடி செலவு பண்ணாலும் அவங்க ரெடியா இருக்கிறாங்க. திரு விஜய் சார் ரெடியா இருக்கிறாரா? 214 தொகுதிக்கு நீங்க குறைஞ்சது 10 கோடி போட்டாலும் 2340 கோடி ரூபாய் செலவு பண்றது விஜய் சார் ரெடியா இருக்கிறாரா? இல்லை நீங்க உங்க சொந்த காசை செலவு பண்ணுவீங்களா? Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு ஒரு 1-on-1 கான்வர்சேஷன் யாரோட அப்படின்னா நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. வாங்க பேசிடலாம். வணக்கம் சார். வாங்க ஜீவிகா, எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன் சார். ஒரு லாங் டைம்க்கு அப்புறமா உங்களோட மீண்டும் ஒரு இன்டர்வியூல இணைந்து இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேடம். சூப்பர். இப்போ இந்த கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி மீட்டிங்காக போயிருக்காரு இல்லையா? இதன் மூலமா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ணிட்டு வருவாரு? இதனுடைய என்ன பலன் இது கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அது ஆக்சுவலா வந்து இப்போ அத்தனை பூத்துல உள்ளவங்களும் வர்றாங்களான்னு நம்ம பார்க்கணும்ல. அது அரசியல்ல வந்து நான் திரு ரஜினி சார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லும்போது இந்த பூத்து முகவர்களுடைய பேரை போட்டு ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டிருந்தாங்களாம். அப்போ இவர் கிராஸ் செக் பண்ணாராம். இது ரஜினி சாரே என்கிட்ட சொன்னது. கிராஸ் செக் பண்ணேன் நான் ஃபோன் நம்பரில். அந்த ஃபோனை எடுத்தால் அவன் ஹிந்திக்காரங்க பேசுகிறாங்க, அது வேற எங்கேயோ உள்ளவங்க அந்த ஃபோன் நம்பரை இதில் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்கிறாரு. அப்போ அதுலேயே நம்பகத்தன்மை இல்லை. ஸோ இப்போ இவர் வந்து போயிருக்கிறாரு, எத்தனை பூத்தில் இருந்து வர்றாங்கங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. அது அவங்க லிஸ்ட் எடுக்கணும். அப்போ வந்து அந்த லிஸ்ட்டை வந்து அவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணணும். ஏன்னா விஜய் சாரை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். உண்மையிலே வந்து பூத்து முகவர்கள் தானா அவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அவர் ஒரு வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட் பண்றாரு. சரி, பார்க்கலாம். சோஷியல் மீடியால அவருடைய படத்துக்கான ப்ரமோஷன்ஸை பண்ற மாதிரியே அரசியலையுமே வந்துட்டு அவர் கையாளணும்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ரீசெண்டா கூட ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. வர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்களாம் என்னுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் போராடுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்க்கும்போது மீசை ராஜேந்திரனா உங்களுக்கு மைண்டுக்குள்ள என்ன ஒரு விஷயம் ஓடி இருக்கும்ல அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி என்ன யோசிச்சீங்க சார்? சார், அதாவது பேசியே ஆட்சியை பிடிச்சவங்க திமுக. ஸோ அதே மாதிரி நம்ம ரசிகர்களே நம்ம வந்து கவரணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பேசி ஆகணும். என் மைண்டில் அதுதான் தோணுச்சு. இப்போது கேப்டன்லாம் பேசினார்னா அதில் வந்து ஒரு இது இருக்காது, என்ன சொல்கிறது, அவர் ஒரு நடிப்புத்தன்மை இருக்காது. இவர் பேசும்போதே நமக்கு தெரியும் இது வந்து ஒரு நடிப்புத்தன்மை இருக்குது. அவர் வந்துட்டு இப்போ பொதுவாகவே மேடையில் பேசுகிறதே வந்து சினிமா ஸ்டைலில் தான் பேசுகிறாரு. வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருஷத்துல நீங்க வந்து இது வரைக்கும் பத்திரிகாரங்களே நீங்க வந்து சந்திக்கல. சரியா, கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க வந்து பொது நிகழ்ச்சியில பொது மேடையில மக்களுக்காக நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க பேசுனது ஒரு 48 நிமிஷம் தான் நீங்க பேசியிருக்கிறீங்க. என்ன, ஃபர்ஸ்ட் வந்து அவர் விக்கிரவாண்டியில் பேசினாரு, ரெண்டாவது பருந்தூர்ல ஒரு 12 நிமிஷம் பேசினாரு, 36, 12, 48 அம்பேத்கர் இதுல கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் பேசியிருப்பார்.
புரியுதுங்களா? இந்த ஒரு வருஷத்துல அவர் 1 மணி நேரம் தான் மைக்ல பேசியிருக்கிறார். ஒரு வருஷத்துல எத்தனை மணி நேரம் இருக்கு? அந்த அவ்வளவு மணி நேரத்துல 1 மணி நேரம் தான் அவர் மைக்ல பேசியிருக்கிறார். அது மக்களுக்காக பேசினாருன்னா அது கொஞ்சம் தான் பேசியிருப்பாரு. ஏன்னா எல்லாருக்கும் பிடித்தமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர்ங்கிற ஒரு இடத்துல கொஞ்சம் பேசினாரு. அவர் பேசுனது எங்கன்னா பரந்தூர்ல பேசினாரு, விக்கிரவாண்டியில பேசினாரு. விக்கிரவாண்டியில பேசினது கூட மக்களுக்காக பேசல. அவர் எங்க மக்களுக்காக பேசினாருன்னா பரந்தூர்ல மட்டும்தான் பேசினாரு. அதுவும் 12 நிமிஷம் தான் பேசினார். கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல மக்களுக்காக நீங்க பேசின பேச்சு வெறும் 12 நிமிஷம் தான். புரியுதுங்களா? அதுவே ராங் ப்ரோ. நீங்க மக்களுக்காக இன்னும் நிறைய பேசணும். கேப்டன் வந்து மிகப்பெரிய ஆளுமைகள் திரு கலைஞர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதும் இறங்கி அடிச்சார். புரியுதுங்களா? இவர் வந்து இன்னும் ரூட் லெவல் போகணும், ரூட் லெவல் ரீச் ஆகணும். ஏன்னா மக்கள் வந்து கண்மூடித்தனமெல்லாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த 18+ வேணா வந்து ஓட்டு போடுவாங்களே தவிர 30+ மேல உள்ளவங்க ஓட்டு போடுவாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவங்கெல்லாம் அனலைஸ் பண்ண இன்னைக்கெல்லாம் வந்து அவங்க செல்போன்ல உலகமே வந்துச்சு. ஏன்னா விஜய் சார் என்ன செஞ்சாரு, என்ன பண்ணினாரு, என்ன பேசினாருங்கிறத அவன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால வந்து விஜய் சார் வந்து அரசியல்ல இன்னும் கவனம் செலுத்தணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் நடிகராக தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, ஒரு படம் நான் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து நான் வந்து ஃபுல் ஃபிளட்ஜா இறங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா 26க்கு பிறகு திரும்ப நடிக்க வந்துருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகனுக்கு அப்புறமா ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆயிடுவாருன்னு சொல்றீங்களா? ஆஹா, அப்போ ஆக மாட்டாரு. 26 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஆவாரு நான் ஃபீல் பண்றேன். அப்படி ஓகே. இப்ப நம்ம துணை முதலமைச்சர் அவரையும் நம்மளுடைய தாவேகா கட்சியினுடைய தலைவர் அவரையும் 2 பேருமே வந்துட்டு கம்பேர் பண்ணி நிறைய ஹேஷ்டேக் வந்து போய்கிட்டே இருக்கு. அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபைட் பண்ணிக்கலனாலும் இவங்கெல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? துணை முதலமைச்சருக்கும் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கும் என்ன ஒரு நிலைப்பாடு இருக்கு? என்ன ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இருக்கு? அதாவது அவரும் ஒரு நடிகர், இவரும் ஒரு நடிகர். விஜய் சார் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இவருடைய ப்ரொடக்ஷன்ல குருவி படம் நடிச்சார் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெட் ஜெயிண்டோட ப்ரொடக்ஷன் வந்து அப்புறம் ஏன் போய் நடிச்சாரு? அப்போ அவர் கொடுத்த காசு மட்டும் இனிச்சுதா? என்னமோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள, என்ன பிரச்சனைன்னு தெரியல. மோட்டிவ் அப்படிதான் நான் நினைக்கிறேன். உதயநிதி சாருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறதுனால தான் அவர் ஃபுல் பிளட்ஜா இப்போ வர்றாரு போலன்னு வெளியில பேசிக்கிறாங்க. சரி, இப்போ 2 பேருமே ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியா எடுத்துக்கும் போது சார், யாருக்கு அதிகப்படியான வெயிட்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு இண்டிவிஜுவலா, நம்ம எந்த கட்சியும் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம், இண்டிவிஜுவலா எடுத்துக்கும் போது யாருக்கு வெயிட்டேஜ் இருக்கு? சார் அது மேடம், அதாவது ஒரு விஷயம் தான் மேடம். இண்டிவிஜுவலா நீங்க வந்து கரிஷ்மான்னு பாத்தீங்கன்னா விஜய் சார் தான், அது மாற்று கருத்தே கிடையாது. ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் சார் தான். பட் இந்த கரிஷ்மா, இந்த ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு வந்துட்டு எஃபெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன்னா விஜய் சாருக்கு வந்து கரிஷ்மா 1%, 99% வந்து உங்களுக்கு வந்து மைனஸாக தான் இருக்கும். பட் உதயநிதி சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஓரளவு கரிஷ்மா இருந்தாலும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் பேக்கப்பில் வந்து சில ப்ளஸஸ் இருக்கும். ஸோ வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் இப்படி தான், உதயநிதி சார் இப்படி தான். ஸோ அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா புரியுதுங்களா? ஏன்னா இவர் வந்து இவங்க தாத்தா நிறையா பண்ணியிருக்கிறாரு, கலைஞர் அவர்கள் நிறையா பண்ணியிருக்கிறாரு, திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி அவர்கள் தான். ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கட்டமைப்பு இருக்குது. திரு உதயநிதி அவர்கள்ட்ட வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது. திரு விஜய் சார்கிட்ட இன்னும் கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 16 மாவட்டத்துல தான் ஃபுல் பிளட்ஜா அவங்க இருக்கு, பூத்து முகவர்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 38-40 மாவட்டம் இருக்கு. அதாவது அவங்க நிர்வாகத்திலே பிரிச்சு வச்சது. பட் கட்சியில ஒவ்வொரு கட்சியிலும் அவங்க 70 மாவட்டம் பிரிச்சு வச்சிருப்பாங்க, 72 மாவட்டம் பிரிச்சு வச்சிருப்பாங்க, 80 மாவட்டம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப விஜய் சார் எவ்வளவு மாவட்டம் பிரிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. அப்படி பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 மாவட்டம் நீங்க வந்து கட்சி நிர்வாக அமைப்புக்காக 70 மாவட்டம் பிரிச்சு அமைச்சா கூட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 16 மாவட்டத்துல தான் ஃபுல் பிளட்ஜா அவங்க வந்து பூத்துக்கு ஆள் போட்டிருக்கதா சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கட்டமைப்பு வரல. பட் உதயநிதி அவர்களுக்கு கட்டமைப்பு எல்லாமே இருக்கு. பேஸ்மெண்ட்ல இருந்து ரூட் லெவல்ல இருந்து எல்லாமே இருக்கு, பிளஸ் எல்லாமே இருக்கு, இதுவும் இருக்கு. இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு தொகுதிக்கு 10 கோடி இல்ல 20 கோடி செலவு பண்ணாலும் அவங்க ரெடியா இருக்கிறாங்க.
திரு விஜய் சார் ரெடியா இருக்கிறாரா? 214 தொகுதிக்கு நீங்க குறைஞ்சது 10 கோடி போட்டாலும் 2340 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு விஜய் சார் ரெடியா இருக்கிறாரா? இல்லை நீங்க உங்க சொந்த காசை செலவு பண்ணுவீங்களா? பட் உதயநிதி சார் பண்ணுவார்ல. ஆண்டு இருக்காங்க, ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, 5 தடவையோ 6 தடவை தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 18, 19, 16, 17 வருஷம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க ஆண்ட கட்சி, இருக்கிற கட்சி, செலவு பண்ற கட்சி. ஸோ இன்னைக்கு நம்ம மக்கள், அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான் கரப்டடா இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களும் கரப்டடா இருக்காங்க. அப்போ இன்னைக்கு நீங்க வந்து ஓட்டு கொடுக்குற கல்ச்சர் வந்து எங்க வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் தான் வந்துச்சு. இந்த கல்ச்சர் இன்னைக்கு கேரளாவிலையும் வந்துச்சு. ஸோ இந்தியா ஃபுல்லாகவே நம்ம வந்துடும். ஸோ நான் வந்து ஏன் சொல்றேன்னா, நான் 3 தடவை கண்டெஸ்ட் பண்ணேன் எம்எல்ஏ எலெக்ஷன். எனக்கு தெரியும். எனக்கு 314 பூத்து என் தொகுதியில். அந்த 314 பூத்துகளை ஒரு பூத்துல எவ்வளவு ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டுக்கு எவ்வளவு இவங்க காசு கொடுத்தா, அந்த காசை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஆளுங்கட்சியும் ஆண்டு கட்சியிலும் கரெக்டா ஆள் வச்சிருக்காங்க. திரு விஜய் சார்ட்ட அது இருக்கா? என்ன ஒண்ணு, மக்களுக்கு வந்து விஜய் சார் வந்ததுனால 500, 1000ங்கிறது 2000 ரூபாய் கிடைக்கும் தீபாவளி, அவ்வளவுதான் போனஸ். சிறப்பு சார். ஸோ இந்த நேர்காணல்ல ஜாயின் பண்ணிட்டு நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் யுவர் டைம். நன்றி. அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான நன்றியும் வணக்கமும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நேற்று, இன்று, நாளை, என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். இப்போ மீசையில் தாடி வேற படத்துக்காக. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி சார்.